ஜெய் சாயிராம். நம் அனைவருக்குமே வருத்தப்படுவதற்கு 2 காரணங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று, நினைத்தது நடக்கவில்லையே என்ற வருத்தம். மற்றொன்று, நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பது. எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் வருத்தப்படாமல் அனைத்தையும் கடந்து செல்ல 1000 காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றி சிந்தித்தாலே போதும், நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்பது தீர்க்கமாக புரிய வரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வே நடக்கப் போகிறது. உன்னை சுற்றி நிகழப் போகிறது நாளை முதல். ஆம் என் பிரியமே, உன்னை பாடாய்ப்படுத்தும் அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு என்று எழுதப்பட்டது, நீ என்னிடம் ஆசையாக விரும்பி கேட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடைபெறத்தான் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கை இப்பொழுதே உனக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் அதிகமாகவே இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் பிரியமே, சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருப்பவர்கள் எதை பற்றியும் வருத்தப்படுவதே இல்லை. வருத்தப்படுவதற்கான வாய்ப்பையும் அவர்கள் உருவாக்குவதும் இல்லை. எதற்குமே பக்குவப்பட்ட மனம் எதையும் கடந்து சென்றுவிடும் மிக சுலபமாக. எதற்கும் பக்குவப்படாத மனம்தான் நடந்ததையே எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை கொண்டே உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொள்ளலாம். நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை வைத்தே நீ பக்குவப்படுத்தி கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, இருளை நேசிக்க பழகு. விடியல் உனக்கு தானாகவே தெரியும். தோல்வியை நேசிக்க பழகு. உனக்கு வெற்றி தானாகவே தெரியும். உழைப்பை நேசிக்க பழகு. உயர்வு மிக அதிகமாகவே தெரியும். உன்னையே நீ நேசிக்க பழகு. இந்த உலகமே உனக்கு நல்ல விதமாகவே கண்களுக்கு தெரியும். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் உலகமே உனக்கு புரிய வரும். எனவே எது வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய பயமும் தயக்கமும் தான் உன்னை வெற்றியடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். பயப்படாதே, தைரியமாக இரு. உனக்காக, உனக்கு துணையாக உன்னுள்ளே உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு என்று கொடுக்கப்பட்ட செயலை, நீ கடமைகளை சிறப்பாக செய்யும் பொழுது அந்த கடமையை நீ மிக சிறப்பாக செய்தால் நீ இன்னும் அதீத வலிமை உடையவர்களாக மாறுவாய். நிச்சயமாக மாறுவாய். உன்னுடைய வலிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்காக உனக்கு துணை புரியும் என்பதை புரிந்து கொள். உயர்ந்த நிலையை அடைவதற்கு அதுதான் உனக்கு துணை புரியும். ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் பயத்தை மட்டும் விட்டுவிடு. தடைகளாக எது வந்தாலும் எதிர்த்து வென்றுவிடு. தடைகளாக எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எந்த தடைகளையும் வென்ற பிறகுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள். எதிர்ப்புகளை கண்டு துளியும் பயந்து விடாதே. பயமில்லாமல் முன்னேறினால்தான் மிகப்பெரிய சாதனைகளை உன்னால் நிகழ்த்தி காட்ட முடியும். வெற்றியை பற்றிய கனவு உலகத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்காதே. அந்த வெற்றியை அடைவதற்கான செயலில் இறங்கினாலே போதும். நிச்சயமாக வெற்றி உன் வசம் இருக்கும். செயலில்லாமல் வெறும் கனவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றி அடையவே முடியாது என் பிரியமே. வெற்றி அடையவே முடியாது. உன்னுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிறியதாக இருந்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும்.
எனவே எந்த நிலையிலும் தொடர் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாமல் இரு. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்கவே வேண்டாம். உன்னுடைய கனவுகளை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இரு. கனவுகளை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ வெற்றியாளராக மாறுவதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு தெரியும். எத்தனை தோல்விகளாகவும் பின்னடைவுகளாகவும் இருந்தாலும் அதை எடுத்து கொள்ளவே கொள்ளாதே. எது வந்தாலும் அதை எடுத்து கொள்ளாதே. வெற்றிக்கு முந்தைய சோதனைகள் அனைத்துமே வெற்றிக்கான பாடம் என்பதையும் மறந்து விடாதே. அனைத்துமே வெற்றிக்கான பாடம் என்பதை மறந்து விடாதே என் பிரியமே. முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் இரு. தோல்வி என்பது நீ முயற்சியை எப்பொழுது கைவிடுகிறாயோ அப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது. வெற்றி நீ நினைத்த போதெல்லாம் வந்து விடாது. அதற்காக நம்பிக்கையோடு உழைத்தால் மட்டும்தான் வரும் வெற்றி. உழைப்பே உயர்வுக்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை யாருமே உருவாக்குவதே இல்லை. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகள் இறைவன் உனக்கு கொடுப்பதில்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். அதை தேடி கண்டுபிடிப்பது உன் கையில் தான் இருக்கிறது. அந்த தீர்வும் அந்த பிரச்சனையை சுற்றியே தான் இருக்கும். நீதான் அதை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஜெயித்து காட்ட வேண்டும். அதில் உன்னுடைய திறமையும் அடங்கியிருக்கிறது. உன்னுடைய திறமைதான் அதிகமாகவே இருக்கிறது. நீ செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என் பிரியமே. எந்த அவசியமுமே கிடையாது. மற்றவர்களுக்கு பிடித்தது போல பொம்மையாக வாழ்வதை விட உனக்கு பிடித்தது போல செம்மையாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். அதிர்ஷ்டம் கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறை வெற்றி பெறலாம். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ வெற்றி பெறலாம். ஆனால் உழைப்போடு எப்பொழுதும் இருந்தால் வெற்றி நிரந்தரமாக உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாமல் இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். என் அன்பு பிரியமே, உன்னை எந்த சூழ்நிலையிலும் யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உன்னுடைய திறமைகளை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாமல் எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாள வேண்டும் என்பதுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாகத்தான் தெரிவார்கள். உயரத்திலிருந்து பார்த்தால் அப்படித்தான் தெரிவார்கள். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவர்தான் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய கனவை எண்ணங்களாக மாற்றப் பழகு. உன்னுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்றப் பழகு. அப்படி இருந்தால் வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும். உன்னுடைய எண்ணம் அழகாக இருந்தால் அது உன்னையும் அழகாக மாற்றும். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அதை அழகாக மாற்றி காட்டும் உன்னுடைய எண்ணங்களை. எனவே என் பிரியமே, வெற்றி என்பது ஒரு விளக்குதான். அது ஒருபோதும் தானாக எரிவதே கிடையாது. தானாக எரியாது விளக்கு. அதே போலத்தான் என் பிரியமே, நீதான் அதை ஏற்ற வேண்டும். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி. கிடைப்பதுதான் மிக பிரம்மாண்டமான வெற்றி. உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு மிக சுலபமாக நகர்ந்து சென்று விடுவார்கள். பொய்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் காலத்தை மட்டும்தான் கடந்து செல்வார்களே தவிர எதையுமே அவர்களால் சரிவர செய்ய முடியாமலேயே போய்விடும். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அழகாக அனைத்தையும் மாற்றிவிடவே முடியாது. ஆம் என் பிரியமே,
நீ முதலில் மாற வேண்டும். பின் உன் சுற்றி இருக்கும் அனைத்தும் உனக்கு சுபமானதாகவே மாறும். அமைவதெல்லாம் உனக்கு கிடைத்திருப்பதை மிக மிக அழகாக மாற்றிக்கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, அனைத்தையும் மிக சிறப்பாக மாற்றும் வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. எனவே எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்த விஷயத்தில் வெற்றி அடைவதற்காக போராடு, போராடிக்கொண்டே இரு. எது நடந்தாலும் அனைத்தையும் வென்று காட்டும், வென்று காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைவருமே உன்னை கேலி பேசத்தான் செய்வார்கள். கேலி பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றுவிடு. உழைப்போடு உன் நேரத்தை முதன்மைப்படுத்தி அந்த இரண்டையும் முதன்மைப்படுத்தி ஒவ்வொரு செயலையும் நீ செய்ய துவங்கினாலே போதும், உன் இலக்கை மிக சுலபமாக உன்னால் எட்டிவிட முடியும். வெற்றியும் தோல்வியும் இரு படிகள்தான். ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். இதுதான் மாற்றம். ஆம் என் பிரியமே, இதுதான் மாற்றம். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசுதான், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம்தான். உன்னுடைய உயர்வுக்கு உன் உழைப்பு தான் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர எதுவுமே காரணமாக ஆகிவிட முடியாது. வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமான மனநிலையோடு இருக்க பழகிக்கொள். நீ சந்திக்கும் தோல்விகளை வீழ்த்துவதே வெற்றிகரமான வாழ்வை, அந்தை வீழ்த்துவதே வெற்றிகரமான வாழ்வு. எதை செய்வது என்ற குழப்பம் வந்தால் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்துவிடு. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக இருக்கும். எப்படி என்ற கேள்விக்கு முடியும் என்ற விடையை தரும் ஆறுதல் உன்னுடைய உறுதியான தன்னம்பிக்கைதான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே என் பிரியமே. யாரையுமே திரும்பி பார்க்காதே. உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய ஆழ் மனம் என்பது உனது செல்வ செழிப்பான மனநிலையை பொறுத்துதான், அதை பொறுத்துதான் உனக்கு செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. உன்னுடைய ஆழ் மனமானது எதிர்மறை சிந்தனைகள், ஏழ்மையான மனநிலையை பொறுத்துதான், அதை பொறுத்துதான் உனக்கு ஏழ்மையையும் கஷ்டங்களையும் வழங்குகிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. நீ விரும்பும் செல்வத்தை, பணத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வேறு இடத்தில் தேடாதே. உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது, உனக்குள்ளேயே இருக்கிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நீதான். தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமும் உனக்குள் தான் இருக்கிறது. எனவே எதை வேண்டுமோ அதை தேர்வு செய்து கொள். நீ நினைக்காத மாற்றத்தை நிச்சயமாக அடைவாய், அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என் பிரியமே. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும்.
எனவே எதற்கும் கலங்காதே, தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே, எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்.
எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து, நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன் அப்பா எப்பொழுதுமே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்துவிடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள்.
உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய்.